ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உருளைக்கிழங்கு சாதம் முட்டை வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. சட்டுன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு எல்லாம் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இது போல் உருளைக்கிழங்கு சாதம் எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்றதை பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சாதம் செய்கிறதுக்காக 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் பெருசாகவே உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை பெருசாக கட் பண்ணோம் அப்படின்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு எல்லாமே ஒரே மாதிரி சீக்கிரமாக வெந்துடும். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 10 பூண்டு பல்லை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆயிலில் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சாதத்துக்கு பூண்டு அதிகமாகவே நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதை விட கம்மியாக சேர்த்துக்கோங்க. பூண்டு எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆயிலில் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தும் செய்யலாம். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதை வெங்காயத்தில் சேர்த்துட்டு வெங்காயத்தோடையே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கோட 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க உருளைக்கிழங்கு எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும். ஒரு 3/4 பதத்துக்கு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு எண்ணெயில் வதக்கும் போது மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாகவே உருளைக்கிழங்கு எல்லாம் வெந்துடும். மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். உருளைக்கிழங்க மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இதே போல் மூடி போட்டு ஒரு 2-3 தடவைக்கு குக் பண்ணோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துடும். உருளைக்கிழங்கு ஒரு 3/4 பதத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா நம்ம சாதம் போட்டு கிளறும் போது உருளைக்கிழங்கு எல்லாமே கரைஞ்சிரும். இது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி விழுது சேர்த்துடலாம். முதவே நம்ம பூண்டு தட்டினோம் இல்லையா, அது கூடயே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து தட்டிக்கங்க. உருளைக்கிழங்கு மூடி போட்டு வேக வைக்கும் பொழுது அடிக்கடி மூடியை ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு எல்லாம் கரைஞ்சிரும். உருளைக்கிழங்கு 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலாவோட ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியெல்லாம் சேர்க்கும் போது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்க மசாலா பொருட்களோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதே சமயம் உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். உருளைக்கிழங்கு எல்லாமே ஏற்கனவே ஓரளவு நல்லா வெந்துருச்சு. அதனால் கிண்டும் பொழுது நம்ம லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம், இல்லைனா உருளைக்கிழங்கு எல்லாமே உடைஞ்சி போயிடும். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை எண்ணெயிலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். சாப்பாடு கிண்ணதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கை வேக வைக்க முடியாது. எந்த அளவுக்கு சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எந்த ரைஸில் வேணாலும் இந்த உருளைக்கிழங்கு சாதம் செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் கடைகளில் கிடைக்கிற மாதிரி சுவை மாறாமல் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உருளைக்கிழங்குலாம் நல்லா இப்போ வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி பரவலாக வச்சிடலாம். அப்போ தான் சாப்பாடு போட்டு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் வடிச்சிருப்போம் இல்லையா சாதம், அதிலிருந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவு சாதம் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி சாதமெல்லாம் கிண்டும் போது நம்மளுடைய சாதம் நல்லா உதிரியாக இருக்கணும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம்.
உருளைக்கிழங்கு மசாலா சாதம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறி விடலாம். உருளைக்கிழங்கு சாதம் எவ்வளோ சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். அடுத்ததாக நம்ம முட்டை வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முட்டை வறுவல் செய்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, இந்த மாதிரி 2 வெங்காயம் கலந்து நான் எடுத்திருக்கேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் அளவில் தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி எண்ணெயிலே நல்லா வதங்கணும், அந்தளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி எல்லாம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இது கூட மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா பொருள் எல்லாம் வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்கள் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக அந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாவெலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் முட்டைகளை உடச்சி ஊற்றிடலாம். இந்த மாதிரி கிண்ணத்தில் முட்டைகளை உடச்சி ஊற்றணும் அப்படின்னா ஓடு இருந்தால் கூட ஈஸியாக எடுத்துடலாம். 3 முட்டைகளை மசாலாவில் உடச்சி ஊற்றிடலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு முட்டைகளை மூடி போட்டு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ முட்டை பாதி அளவு வெந்துருச்சு, லைட்டாக திருப்பி விட்டுடலாம். முட்டைகளை இந்த மாதிரி திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் மூடி போட்டு லைட்டாக குக் பண்ணிடலாம். நம்மளுடைய முட்டை வறுவல் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.